ஆப்பிளில் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் உப்பு அதிகமாக இருக்கிறது. தினமும் பாலுடன் ஒரு ஆப்பிளும் எடுத்துக் கொண்டால் இரத்த சோகை நீக்கி உடலை பாதுகாக்கும். உடலை பாதுகாக்கும் 4 பழங்களில் ஆப்பிள் முதலிடம் வகிக்கிறது. தினம் 2 ஆப்பிள் சாப்பிட்டு வந்தால் அதில் உள்ள பெக்டின் என்னும் நார்ச்சத்து உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை வேகமாக கரைத்து விடுகிறது. ஆப்பிள் உங்கள் சருமத்தை ஆரோக்கியமாக, மாசற்று மற்றும் மென்மையாக வைத்திருக்க உதவுகிறது. ஆப்பிளின் சதைப்பாகம் மற்றும் தோல் ஒரு ஆப்பிளின் ஊட்டச்சத்துக்களின் முக்கிய ஆதாரத்துடன் நிரம்பி உள்ளது. ஆப்பிள்களை உடலில் குறைந்த அளவு கொழுப்பு, இதய ஆரோக்கியத்தை பராமரித்தல் ஆகியவற்றுக்காக பயன்படுத்த முடியும் மற்றும் அவை பற்களுக்கு மிகவும் நல்லது. அவற்றை புற்றுநோயை தடுக்கவும் மற்றும் நீரிழிவை கட்டுப்படுத்தவும் கூட பயன்படுத்த முடியும். தினசரி ஒரு ஆப்பிள் ஆரோக்கியமளிக்கும் பழங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஆப்பிளின் 86% வரை தண்ணீரினால் ஆனது. மேலும் அது சுண்ணாம்பு சத்து, மெக்னீசியம், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் போன்ற பல்வேறு தாதுக்களையும் கொண்டிருக்கிறது. ஆப்பிள்களில் வைட்டமின் ஏ, சி மற்றும் கே ஆகியவை அதிக அளவில் நிறைந்து இருக்கிறது மற்றும் அவை குறைந்த அளவில் கொழுப்பு சத்தையும் கொண்டிருக்கின்றன. ஆப்பிள்கள் உங்கள் ஆரோக்கியத்துக்கு பலவித நன்மைகளை அளிக்கின்ற ஊட்டச்சத்து நிறைந்த பழங்கள் ஆகும். அவை வாய் சுகாதாரம் மற்றும் உடலில் குறைந்த கொழுப்பு அளவுகளை பராமரிக்க உதவுகின்றன. ஆப்பிள் தோலில் உள்ள செறிவான நார்ச்சத்து மூலக்கூறுகள் அதனை வயிற்றுப் பிரச்சினைகள் மற்றும் எடை இழப்புக்கு ஒரு மிகச் சிறந்த நிவாரணியாக ஆக்குகின்றன. அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஆப்பிளின் ஆரோக்கியமளிக்கும் நன்மைகளில் சிலவற்றை நாம் இப்பொழுது காணலாம். ஆப்பிள்கள் இதய ஆரோக்கியத்துக்கு உதவக்கூடிய கொழுப்பை குறைக்கிறது மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகளை வெளிப்படுத்துகின்றன. அது இதயநாள நோய்கள் ஏற்படும் அபாயத்தை குறைப்பது மட்டும் அல்லாமல் கூடவே ஆக்சிஜனேற்ற நச்சுத்தன்மையின் பாதிப்பையும் குறைக்கிறது மற்றும் இதயத்தின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. வாய் சுகாதாரத்தை மேம்படுத்துகிறது. ஆப்பிள் தீங்கு விளைவிக்கக்கூடிய வாய் நுண்ணுயிரியை கொல்லக்கூடிய நுண்ணுயிர் எதிர்ப்பு மூலக்கூறுகளால் நிரம்பியிருக்கிறது. தினமும் ஆப்பிள் உட்கொள்வது உங்கள் வாய் சுகாதாரத்தை மேம்படுத்துவது மட்டும் அல்லாமல் கூடவே பற்காரைகள் மற்றும் சொத்தைகள் ஏற்படும் ஆபத்தையும் குறைக்கிறது. உடல் எடை குறைப்பை ஊக்குவிக்கிறது. ஆப்பிளில் உள்ள பாலிஃபினல்கள் மருத்துவ ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டுள்ளபடி உடல் பருமன் எதிர்ப்பு விளைவுகளை கொண்டிருக்கிறது. ஆப்பிள் முதுமையை எதிர்க்க உதவுகின்ற சிறந்த உணவுகளில் ஒன்றாக இருக்கிறது. அது உடல் உறுப்புகளின் செயல்பாடுகளை மேம்படுத்துகிறது மற்றும் கரும்புள்ளிகள் மற்றும் தோல் சுருக்கங்கள் போன்ற முதுமைக்கான அறிகுறிகளை குறைக்கிறது. ஆப்பிளில் உள்ள கியூயர்சிட்டின் எனும் சத்து சுவாச செல்களை வலிமை ஆக்குகிறது. இதனால் நுரையீரலுக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை சீராக வைக்க முடிகிறது. ஆப்பிளில் உள்ள யூரிக் அமிலம் வாதம் மற்றும் மூட்டு வீக்க நோயாளிகளின் வலிகளை போக்குகிறது. அவித்த ஆப்பிளையும் வாத நோயாளிகள் சாப்பிட்டு வரலாம். அவித்த ஆப்பிளை சூட்டுடன் வலி உள்ள இடத்தில் கட்டினால் குணமடையும். ஆப்பிளில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் கண்புரை நோய் ஏற்படுவதை தடுக்கிறது. ஆப்பிள் பழத்தில் புரதம், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்புச்சத்து, உயிர்ச்சத்து என்று ஏராளமான சத்துகள் இதில் அடங்கியுள்ளன. இதன் தோலை சீவாமல் அப்படியே சாப்பிட வேண்டும். இதனால் இதன் முழு சத்துகளையும் பெறலாம். வறட்டு இருமலால் வேதனைப்பட்டால் ஆப்பிள் பழத்தை காலையில் ஒரு பழமும் மாலையில் ஒரு பழமும் கடித்துத் தின்றால் இருமல் சரியாகும். ஆப்பிள் பழத்தை ஆவியில் வேக வைத்து சாப்பிட்டால் வயிற்றுக் கோளாறுகள் அகன்றுவிடும். தினசரி ஒரு ஆப்பிள் பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடல் அழகோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கும். ஆப்பிள் பழத்தையும் பாதாம் பருப்பையும் நன்றாக அரைத்து சுத்தமான பசுவின் பாலை காய்ச்சி அதில் கலந்து சாப்பிட்டால் ஞாபக மறதியை போக்கும், மூளை வளர்ச்சி பெறும். சிறிது காலம் தொடர்ந்து ஆப்பிள் பழம் சாப்பிட்டு வந்தால் கீழ்வாதம், இடுப்புச் சந்து வாதம், துடைவாதம், நரம்பு சம்பந்தப்பட்ட சகல வாதங்களும் படிப்படியாக குறைந்து பூரண குணம் ஏற்படும். ஆப்பிளை அப்படியே சாப்பிடுவதாலும் ஜூஸாக்கி சாப்பிடுவதாலும் உடல் எடை குறைக்கிறது. ஆப்பிளில் உள்ள சில ஊட்டச்சத்துக்கள் நம் உடலில் உள்ள எலும்புகளை பாதுகாப்பதில் வல்லவை. எலும்புகளின் அடர்த்தியையும் அதிகரிக்கின்றன. ஆப்பிள் மட்டுமல்ல ஆப்பிளின் தோலிலும் ஏராளமான சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. ஆப்பிளை சிலர் தோலை சீவிவிட்டுத்தான் சாப்பிடுவார்கள். ஆனால் ஆப்பிளை விட அதன் தோலில்தான் அளவுக்கு அதிகமான சத்துக்கள் நிறைந்துள்ளன. ஆப்பிளை தோலுடன் சாப்பிட்டால் கண்புரை ஏற்படும் அபாயத்தை குறைத்து கண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. ஆப்பிளின் தோலில் உள்ள கால்சியம், பொட்டாசியம்,
மெக்னீசியம் மற்றும் துத்தநாகம் ஆகியவை கர்ப்ப காலத்தில் இரத்த சோகைக்கான ஆபத்தை குறைக்க உதவுகிறது. மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்க உதவுகிறது. ஆப்பிள் தோலில் பெக்டின் என்ற வேதிப்பொருள் கணிசமாக இருப்பதால் தோலோடு சாப்பிட வேண்டும். பெக்டின் நம் உடலின் நச்சுக்களை நீக்குவதில் சிறந்தது. ஆஸ்துமா நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து விடுபட ஆப்பிள் பழம் உதவுகிறது. பொதுவாக இரவில் தூங்கும் முன்பு எதையேனும் சாப்பிட்டால் அது தூக்கத்திற்கு இடையூறை ஏற்படுத்தி நாள் முழுவதும் விழித்திருக்கச் செய்துவிடும். கொழுப்பு நிறைந்த உணவுகளை உட்கொண்டால்தான். அப்படியெனில் ஆப்பிளை சாப்பிடுவது நல்லதா என்றால் நிச்சயம் ஆப்பிள் இரவு நேரத்தில் சாப்பிட ஏற்ற ஒரு அற்புதமான உணவுப் பொருள். இரவில் உங்களுக்கு திடீரென்று பசி எடுத்தால் ஆப்பிள் சாப்பிடுவது மிகவும் நல்லது. இப்போது ஆப்பிளை சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகளையும் இரவில் சாப்பிட்டால் பெரும் நன்மைகளையும் காண்போம். செரிமானம் மேம்படும். இரத்த சோகையை சரிசெய்யும். ஆப்பிள் இரத்த சோகையை சரிசெய்ய பயன்படுத்தப்படுகிறது. ஏனெனில் இதில் இரும்புச்சத்து அதிகமாக உள்ளது. இரத்த சோகை என்பது இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் குறைவாக இருப்பதாகும். இதனை இரும்புச்சத்து உள்ள உணவுகளை கொண்டு தான் சரிசெய்ய முடியும். இரத்த சிவப்பணுக்களின் அளவை அதிகரிப்பதன் மூலம் இரத்த சோகையை தடுப்பதுடன் உறுப்புகளுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைத்து உறுப்புகளும் நன்கு செயல்படும். உடல் பலவீனத்தை குறைக்கும். ஆப்பிள் உடல் பலவீனத்தை குறைத்து உடலுக்கு நல்ல புத்துணர்ச்சி அளிக்கும். யார் ஒருவர் நோய்வாய்ப்பட்டுள்ளார்களோ அவர்கள் தினமும் ஒரு ஆப்பிளை சாப்பிட்டு வந்தால் விரைவில் உடலுக்கு ஆற்றல் கிடைத்து சோர்வின்றி புத்துணர்ச்சியுடன் இருப்பர். உடல் எடையை அதிகரிக்க நினைப்போர் அன்றாடம் ஒரு ஆப்பிள் சாப்பிட வேண்டும். சர்க்கரை நோயாளிகள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியது அவசியம். ஆப்பிளில் உள்ள பாலிஃபீனால்கள் உணவுகளில் உள்ள கார்போஹைட்ரேட்டுகளை உடல் உறிஞ்சுவதை குறைக்கும். இதனால் இரத்த சர்க்கரை அளவில் ஏற்றிறக்கம் ஏற்படுவது குறையும். ஆப்பிளில் இருக்கும் பாலிஃபீனால்கள் குளுக்கோஸ் உறிஞ்சுவதையும் குறைக்கும் மற்றும் கணையத்தில் இருந்து இன்சுலின் வெளியீட்டையும் தூண்டிவிட்டு இரத்த சர்க்கரை அளவை சீராக பராமரிக்கும். ஆப்பிள் உடலில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து இதய நோயை எதிர்த்து போராடும் வலிமையை உடலுக்கு அளிக்கும். இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள நினைப்பவர்கள் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட வேண்டியது அவசியம். இன்று ஏராளமானோர் சுவாச பிரச்சனைகளால் அவஸ்தைப்படுகிறார்கள். குறிப்பாக ஆஸ்துமாவினால் கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் ஆப்பிளை ஒருவர் தினமும் ஒன்று சாப்பிட்டு வந்தால் அதில உள்ள அழற்சி எதிர்ப்பு பண்புகள் மூச்சுக்குழாய்களில் உள்ள அழற்சியை குறைத்து சுவாச பிரச்சனைகள் வருவதை தடுக்கும். அல்சைமர் நோயை தடுக்கும். ஆப்பிளை இரவில் தூங்கும் முன் சாப்பிடுவது நல்லது என்று கூறுவதன் உண்மையான காரணம் இரவில் பசி எடுத்தால் அப்போது பிஸ்கட் அல்லது இதர பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிட்டால் அதில் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கும். அதுவே பசியின் போது ஆப்பிள் போன்ற பழங்களை சாப்பிட்டால் உடல் ஆரோக்கியமும் மேம்படும். கலோரிகள் அல்லது கார்போஹைட்ரேட்டுகள் எதுவும் இருக்காது. மேலும் இரவு நேரத்தில் உடலுக்கு ஆற்றலே தேவையில்லை. எனவே இரவில் பசிக்கும் போது கண்ட பழங்களுக்கு பதிலாக ஒரு ஆப்பிளை சாப்பிடுங்கள். நிச்சயம் எவ்வித பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது.